வணக்கம். காளான் பெட்ல நெல்லு வளருது. அதனால எதுவும் பிரச்சனை ஆகுமா? அப்படின்னு கேட்டிருந்தீங்க. காளான் பெட்ல நெல்லு வளர்றனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மைசீலியம் காளானோட மைசீலியம் ஃபார்ம் ஆகும்போது, அந்த நெல்லு வளருது இல்லையா? ஸோ அதுவும் சேர்ந்து மக்கிரும். ஸோ அதனால எந்த ஒரு இஷ்யூ வராது. நம்ம பெட் பிரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி வைக்கோல் ஊற வைக்கும்போதே, முடிஞ்ச அளவுக்கு அந்த வைக்கோல்ல இருக்க நெல்ல உதறி விட்டு, அதுக்கப்புறம் ஊற வச்சீங்க அப்படின்னா, நமக்கு நெல்லு பெட்டு போடுறதுல வராது. ஸோ அதுல எந்த ஒரு கன்டாமினேஷனும் ஆகாது. ஸோ என்னோட செட்லயும் பார்த்தீங்க அப்டின்னா, காளான் பெட்ல நெல்லு வளர்ந்திருக்கு. ஸோ அத நான் காட்டுறேன். ஒரு சில பெட்ல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி நெல்லு வளரும். இதுக்கு வந்து நம்ம பெட்டு போடும்போது அதுல இருக்கக்கூடிய நெல்லு வந்து அப்டி உள்ள போறனால, உள்ள அதுக்கு தேவையான ஈரப்பதம் இருக்கனால ஆட்டோமேட்டிக்கா வளருது. ஃபுல்லா ஃபார்மிங் ஆனதுக்கு அப்புறம், இதுல இருக்க நெல்லு பார்த்தீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஆல்ரெடி வைக்கோல் தான் நம்ம உள்ளேயும் போட்டுருக்கோம். அதனால இதுவும் சேர்ந்து அதுல மக்கிரும். இது வந்து பெருசா ஆகி எதுவும் கன்டாமினேஷன் ஏற்படுத்தும் அப்டின்னா, அது எதுவும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெட் பிரிப்பேர் பண்ணும்போது நெல் இல்லாம பிரிப்பேர் பண்ணா பெஸ்ட்டு. அப்டி இருந்தாலும், அதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது.